10,000 கைதிகள் விடுதலை செய்தால்தான் அமெரிக்க விமானி விடுதலை. அதிர்ச்சி அறிவிப்பு. மத்திய கிழக்கு அரசியல் சூழ்நிலையில் புதிய திருப்பம் ஒன்று உருவாகியுள்ளது. ஈரானுடன் தொடர்புடையதாக கருதப்படும் காத்தம் அல் அன்பியா அமைப்பின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஒரு பெரிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனை என்ன தெரியுமா? மரண தண்டனையை எதிர்கொண்டு வரும் 10,000 பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக ஈரானால் கைது செய்யப்பட்டுள்ள அமெரிக்க விமானியை விடுவிக்க தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது உண்மையில் ஒரு மனிதாபிமான முயற்சியா அல்லது அரசியல் அழுத்தம் கொடுக்கும் புதிய யுக்தியா? அமெரிக்கா இந்த நிபந்தனையை ஏற்குமா? இஸ்ரேல் என்ன முடிவு எடுக்கும்? இந்த ஒப்பந்தம் நடக்குமானால் மத்திய கிழக்கு அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுபோன்ற சூடான உலக செய்திகள் உடனுக்குடன் ஜாந்தி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், காமெண்ட், பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள்.